சில்லுன்னு கூலா தினம் தினம் ஜோரா குடிப்போம் லயன் ஸ்குவாஷ். எட்டு சுவைகளில் கொண்டாடத்தான் லயன் ஸ்குவாஷ் இருக்குது நம்மோடத்தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. நேர்களை வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் B.R. ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்குது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்த டோட்டல் எபிசோட் பார்த்தோம். வெஸ்ட் பெங்கால் அப்படியே சைடில் மறந்துட்டோம். வெஸ்ட் பெங்காலில் நடந்த இந்த டோட்டல் எலெக்ஷன் சேஞ்ச் ஓவர், டோட்டல் ரீசெட் பார்க்குறோம். 30 வருஷம் காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது, 34 வருஷம் கம்யூனிஸ்ட் ஆண்டிருக்கிறது, 15 வருஷம் திரிணாமுல் ஆண்டிருக்கிறது. வந்தாலே குத்துக்கல்லாட்ட உட்காந்துருவாங்கன்றதான் அந்த பேட்டர்ன். ஆனால் 15 வருஷத்துலேயே மம்தாவுடைய ரூல் ஆட்சி முடிந்திருக்கிறது. பாஜக என்ட்ரி கொடுத்துருக்கு, சும்மா என்ட்ரி கொடுக்கல, வேரோட அப்படிங்க 206 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 294 சீட்டில். எப்படி நடந்தது இந்த சேஞ்ச்? ஐ திங்க் கரெக்டாக சொன்ன மாதிரி இதில் இன்னொன்றும் பார்க்க வேண்டியது, பாஜக வந்து ஒன்ஸ் பவருக்கு வந்தாலுமே குத்துக்கெல்லாம் உட்காந்துருவாங்க. நார்மலாக எல்லா மத்திய பிரதேஷோ, ஹரியானாவோ, மத்திய பிரதேஷ், குஜராத் எல்லாத்துலேயுமே. அசாம் 3 டேர்ம்ஸ் வந்தாச்சு, மகாராஷ்டிரா லிட்டரலி 3rd டேர்ம். அது நடுவில் அந்த பிரச்சனை வந்ததுனால தான், இல்லைனா மகாராஷ்டிராலேயும் கண்டினியூஸ் விக்ட்ரிஸ். ஸோ முக்கால்வாசி ஸ்டேட்டில் பார்த்துருக்கோம். ஹரியானாலேருந்து ஆரம்பித்தா உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இங்கே எல்லா இடத்துலையுமே, குஜராத், மத்திய பிரதேஷ், அந்த என்டையர் பெல்ட்டில் தே ஹவ் பீன் வினிங். பீகார் இன்க்ளூடிங். நிதிஷ் அந்த டிசிஷன்ஸ் எடுக்கலன்னா பீகார்லேயும் கண்டினியூஸாக 25 இயர்ஸ் பிஜேபி என்டிஏ ரூல் தான். ஸோ பாஜகவே அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வந்திருக்கு. ப்ளஸ் வெஸ்ட் பெங்காலோட சைக்கே அண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு, நான் தமிழ்நாட்டில் ஆகுன்னு எல்லாருக்கும் சொல்கிறேன், நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்கிற மாதிரி அங்கே தான் வந்து நிரந்தர முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க பார்க்குறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சேஞ்சாக தான் இது இருக்குன்னு பார்க்குறேன். எப்படி நிகழ்ந்ததுன்னா, இதில் வந்து வரலாற்று சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, பக்கங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி வேறு. இது வந்து ஒரு உத்தரப்பிரதேஷ் விக்ட்ரியோ, ஒரு ஹரியானா விக்ட்ரியோ, ஒரு மகாராஷ்டிரா விக்ட்ரியோ இல்லாமல் பெரிய விக்ட்ரி தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து மெஜாரிட்டி எடுக்கிறதோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ வரதோ, எக்ஸிஸ்டிங் பெரிய கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் பீட் பண்ணி வர்றதுங்கிறது பெரிய விஷயம். காங்கிரஸோட அடித்து ஜெயிச்சு வர்றதுங்கிறது பாஜகவுக்கு ஒரு ஈஸியான விஷயமாக இருந்தாலும், மகாராஷ்டிராவில் ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்தது, யூபியில் ரீஜனல் பார்ட்டிஸ், ஹரியானாவில் நமக்கு தெரியும் ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்துச்சு. காங்கிரஸ் இருந்தாலும் சௌத்தாலாஸ் இவங்கெல்லாம் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அதனால் அதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியாக பார்த்தோம். அதே மாதிரி கர்நாடகாவில் ஜெயிக்கும்பொழுது சவுத்தில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நார்த் ஈஸ்ட்டில் ஜெயிக்கும்போது, அஸ்ஸாமில் கொடுக்கும்போது இது ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி, அங்கேயும் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்புமிக்க ஆஸ்பெக்ட்ஸ். சொன்னோம் பெங்கால் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஷியாமா பிரசாத் முகர்ஜியோடைய கர்மபூமி, அது அவருடைய பித்ருபூமி அது. ஸோ அவர் அங்கே பிறந்து அங்கே அரசியல் செய்தவர், பாரதிய ஜனசங்கோட ஃபவுண்டர் அவர். ஸோ அவரோட பூமியில் பாஜக ஜெயிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு 2016 பாஜக அங்கே 3 எம்எல்ஏ ஜெயிச்சுது. 2014 ஒரு டீசென்ட் ஒரு ஸ்லைட் இன்ட்ரோட்ஸ் பண்ணியிருந்தாலும், மோடி அவர்களுடைய வேவில் வந்து கொஞ்சம் இன்ட்ரூஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் 2016 பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பாஜக வந்து நிறையா கன்வெர்ட் பண்ணுவாங்க சீட்ஸா அப்படின்னு. ஆனால் அப்பயுமே பண்ண முடியல, 3 சீட்ஸ் தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் 19 வந்து பெரிய சீட்ஸ், 18 சீட்ஸ் அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. பெரிய பெரிய சேலஞ்ச் அது பண்ணாங்க. அப்புறம் அதனால 21 வந்து ஜெயிச்சிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இருந்தாலும் 77 3 டிஜிட் கூட வர முடியலங்கிற சூழ்நிலைலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வந்து அந்த ஒரு லோக்சபா, அப்புறம் இந்த தடவை லோக்சபாலையும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வென் டவுன். ஸோ அதனால் ஒரு அப் அண்ட் டவுனாக இருந்தது. ஸோ பெங்கால் வந்து என்றைக்குமே பிஜேபியால் உள்ளே போக முடியாது போல இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை எல்லாத்துமே இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடச்சிருக்கிறதும் ஒரு பெரிய மைல்கல். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பெங்கால் வந்து என்றைக்குமே ஒரு, எப்படி நம்ம சொல்லுவோம், தமிழகம் வந்து என்றைக்குமே ஒரு தேசியவாத பூமி, பெங்கால் ஒரு தேசியவாத பூமி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பார்த்தோ, இல்லாட்டி ஒரு எலக்டோரல் ரிசல்ட்ஸை பார்த்தோ, யார் ஆட்சி பண்ணுறாங்க பார்த்தோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, திராவிட சக்திகள் தான் இது திராவிட சக்திகள் பூமி. அதே மாதிரி பெங்கால் வந்து ஒரு லெஃப்ட் லீனிங் தான், இன்றைக்குமே கம்யூனிஸ்ட். மம்தா பானர்ஜியோட அரசியலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை கம்யூனிஸ்டோட அரசியல்லேருந்து. ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக ஒரு லெஃப்ட் லீனிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் இப்படி வரும்பொழுது, ஆனால் இது எப்படி ஒரு தேசியவாத பூமி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. தமிழ்நாட்டில் என்றைக்குமே மற்ற பகுதிகளில் வந்து சுதந்திர போராட்ட இது அந்த வேட்கை வந்ததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்துருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரியில் தெரியும். மருது சகோதரர்கள் டைம்லேருந்து, கட்டபொம்மன் டைம்லேருந்து, வேலூர் சிப்பாய் மியூட்டினி டைம்லேருந்து நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தொடர்ந்து தென் தமிழகத்தில் எஸ்பெஷலி இந்த மாதிரி எத்தனை தொடர்ந்து நம்மளுக்கான ரெவல்யூஷனரிஸ் வந்தாங்க, அதே மாதிரி தேசியவாதிகள் வந்தாங்க, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சுதந்திர போராட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வந்து இருட்டடிக்கப்பட்டது எதனால தெரியும், அரசியல் காரணங்களுக்காக இருட்டடிக்கப்பட்டது. அதே மாதிரி பெங்காலில்
பெங்காலில் எடுத்துக்கிட்டோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வந்தே மாதரம்லேருந்து நேஷனல் ஆந்தம்லேருந்து எல்லாமே பெங்கால்லேருந்து தான் வந்துச்சு. டாகூர் கொடுத்தது இருக்கட்டும், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி கொடுத்தா இருக்கும். ஆனால் பெங்கால் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, பெங்காலில் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட் வந்து பெரிய லெவலில் வந்தது பெங்காலில் தான். அதனால தான் அது தேசியவாதிகளோட பூமின்னு சொல்லுது. எப்போதுமே அந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்டில் 2 குரூப்ஸ் இருந்துச்சு. மகாராஷ்டிரா ஃபேக்ஷன் ஒன்று, பெங்கால் ஃபேக்ஷன் ஒன்று. மகாராஷ்டிரா ஃபேக்ஷன் நமக்கு தெரியும், சாவர்கர் அவர்களுடைய தலைமையில், சாவர்கர் பிரதர்ஸ் தலைமையில் இருந்த மகாராஷ்டிரா ஃபேக்ஷன். ஆனால் பெங்காலில் வந்து இட் வாஸ் அ மச் பிகர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் அது பஞ்சாப் ப்ராவின்ஸ்க்கு போச்சு. பகத்சிங், சுக்தேவ் இவங்களோட. இங்கேயும் நமக்கு நேதாஜியும் அங்கே தானே, நேதாஜியும் அங்கே தான். இங்கேயும் சவுத்துலேயும் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இதெல்லாமும் நம்மளுக்கு இருந்தது தெரியும். விவிஎஸ் ஐயர் வந்து சாவர்கரோட இருந்தது, வாஞ்சிநாதன், இந்த மாதிரி இதெல்லாமும் நம்மளுக்கு தெரியும். மெட்ராஸ்லேயும் அதோட சில இதெல்லாம் இருந்துச்சு. பட் லார்ஜ்லி இந்த ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ், தேசியவாத சிந்தனையை வந்து ஃபஸ்ட்டு தூண்டின இடம் பெங்கால். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த பெங்கால் பார்ட்டிஷன் அப்போ தேசமே கொந்தளிச்சது. இங்கே மெட்ராஸ்லேயே அதுக்கான போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டது. வஉசி அவர்களாலும் பாரதியார் அவர்களாலும் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் பெங்காலில் இருந்த தேசிய தாக்கம், அங்கே இருந்த ரெவல்யூஷனரி ஃபோர்ஸஸ், அங்கே இருந்த இந்துத்துவ தாக்கம், இதை வந்து இன்றைக்கி ஒத்துக்க மாட்டாங்க. பட் அது வந்தே மாதரம்லேருந்து இருக்கட்டும், அனந்தமயிமா வர்ஷிப்லேருந்து இருக்கட்டும், சுவாமி விவேகானந்தரோட ராமகிருஷ்ண பரமஹம்ச விவேகானந்தர் அந்த வழி வந்த அந்த குருமார்களோட வழி வந்த இன்ஸ்பயர்டு லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பாரத மாதாங்கிற சிந்தனையே வந்தது பெங்காலையும் தோன்றி வந்ததுங்க தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்தே மாதரம், இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுக்கும்போது அனுஷீலன் சமிதிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு டாப் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு. அதோட ஃபவுண்டர்ஸ்லாம் இனிஷியல் பீரியடில் இருந்தவங்க எல்லாருமே வந்து ரெவல்யூஷன்ஸ் லைக் அரவிந்தோ கோஷ், பரீந்திரநாத் கோஷ், அவங்க பிரதர்ஸ், கோஷ் பிரதர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் மற்ற எல்லாருமே இருந்தாங்க. இந்த டாப் ரெவல்யூஷனரிஸ் பின்னாடி எல்லாம் அந்தமான் சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த அனுஷீலன் சமிதி தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த வேட்கையை வந்து ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டாக கொடுத்துச்சு. ஸோ அந்த அனுஷீலன் சமிதி வந்து பிரிட்டிஷார்களோட பெரும் அளவில் அதை வந்து காலி செய்யணும்னு பார்த்து அவங்க செஞ்சாங்க. பிறகு அதுதான் வந்து ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷனாக மாறிச்சு. பகத்சிங் அவங்களுடைய, சந்திரசேகர் ஆசாதோட மூமெண்ட் அதுதான். அப்புறம் இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் சோஷியலிஸ்ட் ஆர்கனைசேஷனாக மாறிடுச்சு. ஸோ இந்த அனுஷீலன் சமிதியிலேருந்து தான் இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்டே இந்தியாவிலே வந்தது. ஸோ தட் வாஸ் தி மதர் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். அண்ட் அதில் வந்து கிளியராக ஒரு இந்துத்துவ நேஷனலிஸ்ட் சிந்தனை தான் இருந்துச்சு. அந்த சிந்தனை இருந்ததுனால தான் அங்கேருந்து வந்தவர்கள் எல்லாருக்கும் விவேகானந்தர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். துர்கை, காளி, இந்த மாதிரி இதை வந்து பார்க்கறதுனால தான் பாரதத்தையே வந்து பாரத மாதாவாக பார்த்தாங்க. ஸோ அந்த ஹிந்துவிசமும் அந்த நேஷனலிசமும் சேர்ந்து கலந்து இருந்த ஒரு மண் தான் பெங்கால். பின்னாடி அது போஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங் இவர்களெல்லாம் எலிமினேட் செய்யப்படுகிறார்கள் பிரிட்டிஷார்களால். அசாசினேஷன்லாம் இருக்கட்டும், இல்லாட்டி தூக்கிலிடப்படும் போது அந்த மூமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஃபியூச்சருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அனுஷீலன் சமிதி, இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். லீடர்ஷிப்பே இல்லாமல் போயிடுது. சில பேர் அந்தமானுக்கு போயிடுறாங்க, சில பேர் எலிமினேட் செய்யப்படுகிறார்கள், சில பேர் வந்து காங்கிரஸில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுறாங்க போஸ் ஃபேக்ஷனில். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த ரெவல்யூஷனரியோட அந்த தாக்கம் இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. 25 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் ஃபார்ம் ஆகுது. அதுவும் அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஒரு ரெவல்யூஷனரி பார்ட்டியாக பார்க்கப்பட்டுச்சு உலகெங்கும். அவங்க இம்பீரியலிசம் எதிர்த்தாங்க, முதலாளித்துவத்தை எதிர்த்தாங்கன்னு பார்க்கப்படும் போது ஒரு ரெவல்யூஷனரி ஃபோர்ஸாக இருக்கும்போது இந்த ரெவல்யூஷனரி தாகம் இருந்தவர்கள் எல்லாரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் சேர்றாங்க. அதனால தான் நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டிங் லீடர்ஸ் யாருமே சாவர்கரை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே சாவர்கரை பற்றி பெரிய மதிப்பு இருந்துச்சு. அதை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இதை நான் பல இடத்துல பேசியிருக்கேன். அது எம்என் ராயாக இருக்கட்டும், ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இஎம்எஸ் நம்பூதிரிபாதாக இருக்கட்டும், எஸ்ஏ தாங்கேவாக இருக்கட்டும், ஹிரேந்திரநாத் முகர்ஜி இருக்கட்டும், இந்த மாதிரி பல தலைவர்கள், ஃபவுண்டிங் லீடர்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து அவங்க எல்லாருமே சாவர்கரால் இன்ஸ்பயர் செய்யப்பட்டவங்க. அது பின்னாடி அரசியல் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே ஒரே காஸ்க்கு தான் வந்தாங்க. பின்னாடி அது எந்த மாதிரி லைன் எடுக்கணும் போது மாறுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளாஸ்ன்னு போகிறாங்க, மாறுது. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு தேசிய சிந்தனையும் உள்ளவர்கள் தான். ஸோ அதனால இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து ஒரு நேச்சுரல் பெரிய ஒரு தேசியவாதி தான். ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் சோம்நாத் சாட்டர்ஜி அப்பாவே இந்து மகாசபால இருந்தவர் தான். அவங்க தான் வந்து இது நம்ம கோட்ஸே அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க தான் இருந்தாங்க. ஆமாம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஸோ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் இவங்க இந்த தேசியவாத ரெவல்யூஷனரிஸ் எல்லாருமே, தேசிய சிந்தனை கொண்ட ரெவல்யூஷனெலாம் போய் சேர்றாங்க. ஸோ அதனால தான் பெங்கால் மாதிரி ஒரு இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்குது. ஸோ எப்போதுமே சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி பெங்கால்லையும் திரிபுராலையும் கேரளாலையும் வாஸ் சீன் அஸ் த ஹிந்து பார்ட்டி. இது எல்லாருக்குமே புரியாது ஏன் அப்படின்னு. அதுக்கான காரணம் இதுதான். அதில் இருந்தவர்கள், முன்னாடி இருந்தவர்கள்லாம் தேசியவாதிகள். அவங்க வந்து நேஷனலிஸ்ட் காஸ்ட்டுக்காக வந்தவங்க.
அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் வரும்போது அவர்கள் அந்த சாய்ஸ் எடுக்கிறாங்க, அந்த லீடர்ஷிப் எலிமினேட் ஆகுது. ஸோ அவங்க இங்கே போய் சேர்றாங்க, பிரிட்டிஷர்ஸ் மறுபடியும் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அப்புறம் பின்னாடி ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது, சைனா ரஷ்யா இதெல்லாம் வரும்பொழுது மற்றது மாறுதே தவிர. பட் ஒரிஜினலி காங்கிரஸ் ஒரு அப்பீஸ்மெண்ட் பார்ட்டியாக பார்த்ததுனால முஸ்லிம்ஸ்க்கு அப்பீஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு அப்பயே அந்த சார்ஜ் இருந்துச்சு. பிறகு கேரளாவில் இன்றைக்கும் நம்ம பார்க்குற முஸ்லீம் லீகோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் சாய்ஸஸ் இல்லாமல் கேரளாவில் எடுத்தாங்க. பெங்காலில் வந்து அவங்களோட பாலிடிக்ஸே மாறுது பார்ட்டிஷனுக்கு அப்புறம். ஸோ இப்படி மாறும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஒரு நேச்சுரல் ஹிந்து பார்ட்டியாக பார்த்தாங்க, ட்ரிபுராலையும் சரி, பெங்காலையும் சரி, கேரளாலையும் சரி. அதனால் இந்துக்கள் நிறைய பேர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் மேலே இருந்த கோவத்தில் காங்கிரஸ் எதிர்க்கணும் அப்படிங்கும்பொழுது அவங்க ஓட்டு போட்டாங்க. இங்கே எப்படி ஏடிஎம்கே வந்து ஒரு 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 சூடோ ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டியாக சொல்லுவாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு ஒரு தேசியவாத சிந்தனை கொண்ட ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொல்லும்போது திமுகவை பிடிக்காதவர்கள் பல பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்த மாதிரி காங்கிரஸை பிடிக்காதவர்கள் கம்யூனிஸ்ட்க்கு ஓட்டு போனாங்க. ஸோ அதனால அது டிலே ஆச்சு. ப்ளஸ் ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட டெத்தும் வந்து அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப சின்ன வயசில் அவர் வந்து இறந்துட்டார். அதனால 1990 ராம் ஜென்மபூமி டைம்ல தான் பிஜேபி ஓரளவுக்கு திருப்பி பிஜேபி எழுந்திருக்க முடியுது. ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த வேக்யூவை ஃபில் பண்ணிட்டாங்க, அதை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி இல்லாதனால வேறு அங்கே செகண்ட் லைன் இல்லை அப்படிங்கும்பொழுது அவர் வந்து அந்த அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஓட் பேஸ் என்றைக்குமே இருந்துச்சு, அந்த ஒரு ஹிந்து ஓட் பேஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங் மெசஞ்சர், ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடர் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு. பெங்காலில் வந்து அது பண்ண முடியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்புறம் பவருக்கு வந்தப்புறம் அவங்க கட்டவிழ்த்த அநியாயங்கள், கொடூரங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணும்போது எதிர்த்து தைரியமாக பேச முடியல, எதிர்த்து தைரியமாக அரசியல் செய்ய முடியல. பட் மோடி அவர்கள் வந்த பிறகு அது எல்லாமே மாறிச்சு. ஸோ 2014 இந்தியா ஃபுல்லாக அப்படி பரவி வரும்பொழுது அப்போ அங்கே இருக்கிற இந்துக்களுக்கும் அங்கே இருக்கிற கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு ரைட் டைம், இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்து செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் தான் நம்ம இது வரணும் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு ரைட் மெசஞ்சர் மோடி அவர்கள் இருக்கிறதுனால ஒரு ரைட் தலைமை இருக்குது. அப்படிங்கும்பொழுது பெங்காலில் இருக்கிறவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை மறுபடியும் வருது. ஏன் நம்ம வந்து இந்த சாய்ஸை நம்ம திருப்பி எடுக்கக்கூடாது, இதுதான் இதோட நேச்சுரல் பூமி, தேசியவாத பூமி, ஹிந்துத்துவ பூமி. அந்த பூமியில் ஏன் நம்ம வந்து பிஜேபியை மறுபடியும் எடுக்கக்கூடாதுன்னு தான் கடந்த 12 வருஷமாக பல்வேறு முயற்சிகள், பல்வேறு டாக்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நடந்திருக்கு. அது நடந்து அதோட வெளிப்பாடு தான் நம்ம இப்போ வந்து பாஜகவோட இந்த மாதிரி ஒரு வெற்றியை நம்ம பார்க்குறோம் பெங்காலில். ஸோ அதனால் இது வந்து லேட்டாக நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் நேச்சுரலாக இது இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கணும், அப்படி தான் முடிஞ்சிருக்கு. இதை நான் வந்து ஒரு ஐ திங்க் 2019 நான் எழுதினேன் என்னோட முகநூல் பக்கத்தில். இந்த விஷயத்தை நான் எழுதினேன் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இதுதான் நடக்கும், பெங்காலில் நடக்கும், ரிசல்ட் இந்த தடவை பிஜேபி 15 சீட்டு மேலே ஜெயிப்பாங்க, அது வந்து இந்துத்துவ பூமியாக தான் மாறும், தேசியவாத பூமியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 19 நான் எழுதினேன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி. அதுபடியே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த இதில் நீங்கள் ஹிந்துத்துவ பூமின்னு நீங்கள் சொன்னாலும் அது முதல்ல இருந்தே ஒரு டெர்மாலஜி பண்ணுவாங்க. ஒரு 4 ஸ்டேட் இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டேட்ஸ் வந்து என்றைக்குமே பிஜேபியால் உள்ள போக முடியாது. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாபில் யூ ஷுட் பிகி பேக் வித் அகாலிதள், கேரளாவில் யூ ஷுட் கோ ஆல் அலோன், டிசாஸ்டர். வெஸ்ட் பெங்காலில் யூ ஷுட் கோ ஆல் அலோன், டிசாஸ்டர். தமிழ்நாட்டில் திராவிட பார்ட்டிஸ் பின்னாடி போய் பிகி பேக் பண்ணணும். இதுதான் பிஜேபியோட ஸ்டேட்டஸ். இந்த 4 மாநிலங்கள், ஹிந்தி பேசாத, ஹிந்தி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத 4 மாநிலங்கள், பஞ்சாபி, பெங்காலி, தமிழ்நாட்டில் தமிழ், இங்கே மலையாளம் அப்படின்னு இந்த 4 ஸ்டேட்ஸும் உள்ளே போக முடியாது. இதில் ஃபஸ்ட்டு பேரியரை ஓப்பன் பண்ணிக்காங்க பிஜேபி. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம முன்னாடியும் பேசினோம், ஐ திங்க் 1 year or 2 years பேக் எப்பயோ நம்ம இதை பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரீஜனல் ஐடென்டிட்டிஸ் உள்ள ஸ்டேட்ஸு, பார்டர் ஸ்டேட்ஸு, சென்சிட்டிவ் ஸ்டேட்ஸ், ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் ரீஜனல் பிளேயர்ஸ், ரீஜனல் சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப. ஆமாம், ரீஜனல் சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அங்கே அந்த ஐடென்டிட்டிஸும் அதிகமாக இருக்குது. அந்த பஞ்சாபி ஐடென்டிட்டி, லிங்குஸ்டிக் பெருமையும் இருக்குது. பஞ்சாப்ல நமக்கு தெரியும் அந்த காலிஸ்தானோட அந்த த்ரெட்டும் இருக்குங்கிறத நம்ம மூமெண்ட்டே இருந்துச்சு. ஸோ அதனால ரேஸுக்கானது தமிழ்நாட்டில் ஆமாம் இங்கே செப்பரேட் ரேஸ்ன்னு சொல்கிறது பார்க்குறோம். பெங்காலி சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது அதனால தான் இது வந்து பிஜேபியால் முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அப்படி பார்த்தா அவங்க ஒரிசாலையும் சொல்லலாம், அப்படி பார்த்தா அஸ்ஸாம்லேயும் சொல்லலாம் எல்லாம். பட் ஒவ்வொரு இடத்துலையுமே அது மாறிட்டு தான் வருது. ஸோ இந்த பாலிடிக்ஸில் எப்போதுமே இங்கே முடியாது, ஹிஸ்ட்ரி பாரு, இப்படி தான் பாருன்னு சொல்கிறதே முதல்ல தப்பாக இருக்கும். ட்ரெண்டை பாரு, ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டை பாருன்னா அந்த ட்ரெண்ட் என்றைக்கா மாறி தான் ஆகும். எதுவுமே எட்டர்னல் கிடையாது, எதுவுமே பர்பச்சுவலாக அப்படி தான் நடக்கும்னு கிடையாது. ஸோ அது மாறதான் மாறும். எதுக்கு அந்த மாறும்பொழுது அவர்களுக்கு அந்த காரணம் தேவைப்படும், சரியான காரணம் தேவைப்படணும், சரியான மெசஞ்சர் இருக்கணும்.
அதுக்கான கட்டமைப்பை அங்கே ஆல்ரெடி அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக பெங்காலில் நடந்த மாதிரி பஞ்சாப்லேயும் சரி, கேரளாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி இது நடக்க தான் போகுது. இதை வந்து இன்எவிட்டபிள் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சென்டிமெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த சென்டிமெண்ட்ஸுக்கான என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு அந்த கட்டமைப்பை உருவாக்கினா மக்களுக்கு நீங்கள் என்ன தேவையோ மக்களோட தேவைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி இவால்வ் ஆகிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்காலில் நம்ம பார்த்தோம் அந்த ஆர்ஜி கார் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி போன எலெக்ஷன் முடிஞ்சு அந்த நடந்த ரயட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிஜேபி வந்து ஃபஸ்ட்டே வந்து பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். பிஜேபி வந்து இப்படி இருக்கேன், ஆனால் இன்றைக்கி வந்து எங்கே வந்து நின்றுக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த இமீடியட்டாக ஒரு நீஜக் ரியாக்ஷனாக கொடுக்காம உங்களோட பிளானில் நீங்கள் வந்து சாலிடாக நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் பஞ்சாப்லேயும் நடக்கும். பஞ்சாப்லேயுமே வந்து தேசியவாதிகள் நிறைந்த பூமி தான், தமிழ்நாடு தேசியவாதிகள் நிறைந்த பூமி தான், கேரளாலேயும் எந்த சந்தேகமுமே அதுக்கு கிடையாது. அகைன் கேரளாலையுமே காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற வந்ததுக்கான காரணமே இதுதான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் அங்கே வந்து காங்கிரஸை விட கம்யூனிஸ்ட் நேச்சுரல் ஹிந்து பார்ட்டியாக பார்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் இன்றைக்கி முஸ்லீம் லீகோட தயவில் தான் இருக்காங்க. முஸ்லீம் லீக் எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்தே நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இட் ஓப்பன்ஸ் அப் த கேட் ஃபார் பிஜேபின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுக்க இல்லாமல் போயாச்சு. கேரளாவில் தான் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கேரளாலேயும் இன்றைக்கி இவ்வளோ வீக்கெண்ட் ஆகிருக்காங்க. அப்படி வீக்கெண்ட் ஆகிருக்கும்போது அதோட ஓட்ஸ் எப்படி பெங்காலில் வந்து நேச்சுரலாக பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ, திரிபுராவில் எப்படி நேச்சுரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ, அதே மாதிரி நேச்சுரலாக பிஜேபி அங்கே ஸ்ட்ராங்காக வந்து 3 MLAs 2016 பெங்காலில் 3 MLAs, இன்றைக்கி கேரளாவில் 3 MLAs, இன்றைக்கி கேரளாவில் திருவனந்தபுரம் கார்பரேஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ பிஜேபி ஒரு ஹோப், பிஜேபிக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஓட்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் வரும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி குறிக்கும் பொழுது கண்டிப்பாக அண்ட் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி முஸ்லீம் லீகோடு போகும்போது ஒரு அவங்களோட அந்த தேசியவாத சிந்தனையை இழந்துட்டு நிற்கும் பொழுது அண்ட் கவர்னன்ஸ்லேயும் பெருசாக அவங்க எங்கேயுமே அச்சீவ்மெண்ட்ஸ் காட்டாத பொழுது கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் அங்கே ஓப்பன் அப் ஆகுது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஓப்பன் அப் ஆகும். அதே மாதிரி பஞ்சாப் இப்போ நெக்ஸ்ட்டே பஞ்சாபில் தான் வரப்போகுது, அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ பஞ்சாப்லேயே கண்டிப்பாக அது ஓப்பன் அப் ஆகும் தான் பார்க்குறோம். ஆப் எவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியராக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆப்பில் இருந்த அப்படியே இந்த என்டையர் செகண்ட் ரேங்க் ஆஃப் லீடர்ஷிப் இல்லாமையே போயிடுச்சு. எப்படி கெஜ்ரிவாலுக்கு என்ன நடக்குது புரியாது, திடீர்னு உடஞ்சிட்டு போகுதுன்றது. ஆமாம். ஸோ அதனால் ஆப் ஒரு பெரிய ஃபெயிலியர்னு பார்க்குறோம். அண்ட் தட் வாஸ் ஒன் எலெக்ஷன் ஃபினோமினாவை தான் பார்த்துருக்கணும். அதே மாதிரி தான் நடக்குது. டெல்லியில் மட்டும் அதுக்கு வந்து சான்சஸ் கொடுத்தாங்க, பட் பஞ்சாபில் வந்து அது அதுக்கு மேலே நிற்காது. ஸோ அவ்வளோ பெரிய ஃபெயிலியர், அவ்வளோ ஒரு பார்டர் சென்சிட்டிவ் ஸ்டேட்டாக இருக்கும்போது பிஜேபி இன்னும் தான் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம். அகாலிதளும் ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. ஸோ அப்படி நேச்சுரலாக அது காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. ஸோ அப்படி நேச்சுரலாக காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு போனாலே பிஜேபிக்கு தாங்க ஒரு ஹெட்வின் இருக்கும் தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே தமிழ்நாடு அதுதான் நான் சொல்லுவேன். தமிழ்நாடு இஸ் ஆல்சோ ஓப்பன்ட் அப் வித் திஸ் ரிசல்ட்ஸ். தமிழ்நாடு இஸ் ஆல்சோ ஓப்பன்ட் அப் அண்ட் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து என்றைக்குமே ஒரு தேசியவாத பூமியாக தான் இருந்திருக்கு. ஸோ இனிமேல் போக போக இருக்கிற கட்சிகளோட அரசியலை பொறுத்து தமிழ்நாடு வந்து எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் எடுக்கும் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு இஸ் கிளியர்லி ஓப்பன் அப் லைக் ஹவு கேரளா இஸ் ஓப்பன் அப். கேரளா எப்படி இப்போ நீங்கள் ஓப்பன் அப் ஆயிருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு ஓப்பன் அப் ஆயிருக்கு பிஜேபி. இட்ஸ் நோ a fertile line for BJP அப்படி. கண்டிப்பாக இட்ஸ் a fertile line for பிஜேபி. அதனால இந்த 4 ஸ்டேட்டுமே பெங்கால் டிக் ஸ்ட்ராங் ரீஜனல் சென்டிமெண்ட். அசாம் வாஸ் ஆல்சோ லைக் திஸ். அசாம்லேயும் ஒரு செப்பரேட்டிஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி அந்த அசாம் மூவ்மெண்ட் வந்து எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு ராஜீவ்காந்தி டைமில். அதுக்கப்புறம் எப்படி பஞ்சாபை எப்படி அணைச்சாங்களோ அதே மாதிரி அந்த நெருப்பை வந்து அணைச்சதெல்லாம் பார்த்தோம். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங் ரீஜனல் சென்டிமெண்ட் இருந்த ஸ்டேட்டே இன்றைக்கி 3rd டைம் பிஜேபி வருது. அதே மாதிரி பெங்கால் வந்தாச்சு. அடுத்து பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு வரத்தான் போது பார்க்க தான் போகிறோம். இதில் வந்து கிராக்கிங் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஏன்னா அது ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் சும்மா போய் தேர்தல் காலத்தில் நிற்க முடியாது. இது மத்திய பிரதேஷோ இல்லை இது வந்து ஒரு ஒரு உத்தரகண்டோ இல்லை ஒரு ராஜஸ்தானோ கிடையாது. ஒரு 2 பார்ட்டி சிஸ்டம் இருக்கிறதுல அது வந்து உங்களுக்கு காங்கிரஸ்ன்ற பிளேயரே வேற, 4வது பிளேயராக இருக்காங்க. அதுக்கு மேலே கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மம்தா பானர்ஜின்னு ஒரு ரீஜனல் ஸ்ட்ராங் ஹெட் இருக்காங்க. இந்த இடத்துல எப்படி பிஜேபி ஸ்ட்ராங் ஆச்சு? ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பிஜேபி இன்க்ளூட் ஆகிறது ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு வீக்கஸ்ட் ஆப்போனன்ட் இருக்காங்க, உள்ளே போகிறாங்க. ரீஜனல் ஹெட்ஸ் இருக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்றதை பார்த்துருக்கோம். தமிழ்நாடு ஆகட்டும், தெலங்கானாவில் கேசிஆர்ட்ட எப்படி ஸ்ட்ரகிள் ஆனாங்க, அப்புறம் காங்கிரஸ் கிட்ட பறி கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். இதே ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு யாரோ ஒருத்தரை சப்போர்ட் பண்ணியோ இல்லை அலைன்ஸ் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்றதை பார்க்குறோம். எப்படி மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சாங்க அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபியோட டோட்டல் கோஆர்டினேஷன்? கண்டிப்பாக இல்லை. இது எப்போதுமே பைபோலாராக இருக்கும்பொழுது ஒரு கட்சி வளர்ந்து வரணும்னா அது வந்து சர்டன் பிளேசஸில் அது வந்து ஒர்க் ஆகும். பைபோலாராக பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு இருக்கும்பொழுது சர்டன் பிளேஸில் கண்டிப்பாக பிஜேபிக்கு வந்து அது அட்வான்டேஜ். கர்நாடகா போன்ற மாநிலம் மாறி மாறி இருக்காங்க. பட் ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கும்பொழுது அங்கே எப்போதுமே சொல்லப்பட்டது
அது உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன். சொல்லப்பட்டதுன்னா ரீஜனல் பார்ட்டி வர்சஸ் பிஜேபி போது ரீஜனல் பார்ட்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க, ஊடகங்கள்லாம் பேசும். அதுக்கு வந்து அவங்க அகிலேஷ், ஐம் டாக்கிங் about 10 years பேக், அகிலேஷை காட்டுவாங்க, லல்லுவை காட்டுவாங்க, நவீன் பட்நாயக் காட்டுவாங்க, இங்கே டிஎம்கே ஏடிஎம்கேவை காட்டுவாங்க, பெங்காலில் மம்தாவை காட்டுவாங்க, வேறு ஏதாவது மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமும் ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் காட்டுவாங்க. பட் அது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதனால் ரீஜனல் பார்ட்டிஸ் வர்சஸ் பிஜேபின்னு வரும்போது பிஜேபி ஜெயிக்குதுன்னு ஒரிசாலே பார்த்துட்டோம், யூபி பீகார்லையும் பார்த்தோம், இன்றைக்கி பெங்கால்லையும் பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல அது மல்டிபோலார் கான்டெஸ்ட்டாக வரும்பொழுது என்றைக்குமே பிஜேபிக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு 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 டிப்பிக்கல் சித்தாந்தம், ஒரு வகையான சித்தாந்தத்தை கொண்டு ஆப்போசிட் சைடில் எல்லாருமே நின்னா, ஒரே யுனிக் சித்தாந்தத்தை கொண்டு இந்த சைடில் இன்னொருத்தர் நின்னாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த உங்களோட ஓட் பேங்கே பிரேக் ஆகுது. இந்த சோ கால்டு செக்யூலர் விச் இஸ் சூடோ செக்யூலர், சோ கால் செக்யூலர் ஓட் பேங்கே வந்து காங்கிரஸ் கிட்டையும் கம்யூனிஸ்ட் கிட்டையும் மம்தா கிட்டையும் உடஞ்சு போய் தான் இருந்துச்சு. ஸோ உடஞ்சு போக ஓவைசி, அப்புறம் வந்து நம்ம இவர் இருக்காரு, புதிய முஸ்லீம் பார்ட்டிஸ்லாம் எல்லாமே இருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸே சொல்கிறேன், எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸே இருக்கும்போது நீங்கள் இத்தனை பார்ட்டிஸ் தனித்தனியாக நின்னீங்கனாலே கண்டிப்பாக அது வந்து அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி தான். ஸோ மொதல் ஸ்ட்ராட்டஜியே அதுதான். ஸோ கீப் த அப்போசிஷன் டிவைடட், அண்ட் அப்போசிஷன் ஒன்றா வரப்போகிறது இல்லை, அவங்களோட ஈகோக்காகவும் சரி மற்ற விஷயங்களுக்காகவும் சரி அவங்க ஒன்றா வரப்போதில்லை. ஸோ அப்படி அப்போசிஷன் டிவைடடாக இருக்கும்போதே நேச்சுரல் பிளேயராக பிஜேபி வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஸ்ட்ராங் அப்போசிஷன் லீடராக அப்போசிஷன் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகும். ஒரிசாவில் ஃபஸ்ட்டு அதான் நடந்துச்சு, தெலுங்கானாவில் இன்றைக்கி நடந்திருக்கேன். லோக்சபாவில் 8 சீட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, 50% ஆஃப் சீட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் தெலுங்கானாலே அதுதான் வரும், பிஜேபி தான் வரும். ஸோ அதே மாதிரி பெங்காலில் ஃபஸ்ட்டு அப்போசிஷன் பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ அது ரூலிங் பார்ட்டி. ஸோ அப்போசிஷன் ஓட்ஸே டிவைடட். ரெண்டாவது, மக்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தபோது சரி, பெங்காலில் காங்கிரஸ் இருந்தபோது மீடியா இவ்வளோ சுதந்திரமாக இருந்ததில்லை, சோஷியல் மீடியா இல்லை. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு 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 ரயட் எங்கேயோ நடந்துச்சோ இல்லாட்டி ஒரு மேசக்கர் நடந்தாலும் அதெல்லாம் போய் சேரவே இல்லை, அந்த மாதிரி தகவல் போய் சேரவே இல்லை. இன்றைக்கி அது நடக்கும்பொழுது போய் சேருது. ஸோ ஒரு மிஸ்கவர்னன்ஸுக்கு மக்கள் ஒரு தடவை கொடுப்பாங்க, 2வது தடவை சான்ஸ் கொடுப்பாங்க, 3வது தடவையும் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் மம்தா பானர்ஜி டிட் அ சீரீஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ், நம்ம அதை வந்து பார்த்தோம். அதை பிஜேபி கரெக்டாக அங்கே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணாங்க, அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் கண்ணு முன்னாடி நடந்த அநியாயம் நம்ம பார்த்தோம், எப்படி வந்து வேட்டையாடப்பட்டார்கள், அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் எப்படி வேட்டையாடப்பட்டார்கள் நம்ம பார்த்தோம். பெண்கள் பாதுகாப்பு எப்படி கண்ணு முன்னாடி இருந்துச்சு, அது பிளேட்டண்ட்டாக எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னு பார்த்தோம், அதை கவரப் பண்ண பார்த்தோம், டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெசஞ்சரும் அங்கே கரெக்டாகவும் கிடைச்சாங்க. சுவேந்தியா அதிகாரி மாதிரி ஒரு தலைவர் அங்கே இருந்துக்கிட்டு அதை வந்து கண்டிப்பாக சரியாக எடுத்துகிட்டு போனாங்க. தேசிய தலைமையும் அதுக்கு வந்து ஃபுல்லாக பேக் பண்ணாங்க. நேஷ்னல் மீடியா வந்து அதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியாவில் அது பெரிய விஷயமா போச்சு. ஸோ இப்படி போகும்போது மக்களுக்கு கண்டிப்பாக அதிருப்தி வருது. அதே மாதிரி அங்கே டீமோகிராஃபியும் நம்ம பார்க்குறோம். ஸோ டீமோகிராஃபி வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு டீமோகிராஃபி இருக்கும்பொழுது அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய அச்சத்தை மக்களுக்கு உண்டாக்குகிறது. நீங்கள் இல்லீகல் இதை வந்து இமிக்ரேஷன் ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுவீங்கன்னா அப்போ அங்கே ஒரு அச்சம் வரத்தானே வரும். வராமல் எப்படி இருக்கும், அதை அவங்க ஸ்ட்ரென்த்தாக நினச்சாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹிந்து ஓட் பேங்க் வந்து டிவைடடாக இருக்க போது, நம்மளோட ஓட் பேங்க் வந்து சாலிடாக இருக்க போது, அதனால் வரும்போது அன்பிலீவபிள் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. எங்கேயுமே நடக்காத கன்சாலிடேஷன் 90%லாம் நடந்திருக்கு. ஒரு ஊரில் இத்தனை ஹிந்துஸ் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி டேட்டா பார்த்தோம் அசம்பிளி வைஸ் பார்த்தோம். எலெக்ஷன் முடிவப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னார், ஹிந்துஸ் வெஸ்ட் பெங்காலில் டோட்டல் ஹிந்துஸ் 75% பிஜேபி ஓட்டு போட்டோம்னா பிஜேபி அந்த 148 நம்பரையே தாண்ட முடியும் அப்படின்னாரு. பட் பார்த்தா இந்த டைம் 90% அந்த மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேசிவ் கன்சாலிடேஷன் இருக்கு. அந்த மேசிவ் கன்சாலிடேஷனுக்கான ஒர்க் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அங்கே செஞ்சிருக்கு. ஸோ இந்த த்ரெட்டை எடுத்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இல்லீகல் இமிக்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இதோட அபாயம் என்ன, தேசிய அபாயம் மட்டும் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவலுக்கே அது அபாயமான விஷயம் தான். அப்படி எடுத்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கிரவுண்ட் ஒர்க் நிறையா போயிருக்கு. ஸோ 12 years இஸ் நாட் அ ஜோக். 14லேருந்தே அவங்க அந்த ஓப்பன் அப் ஆன உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சரிவ ஆரம்பிச்சிருச்சு, காங்கிரஸ் இனிமேல் இங்கே ஒரு பிளேயர் கிடையாதுன்னு போன உடனே அந்த கிரவுண்ட் ஓப்பன் அப் ஆனோடனே அங்கே போயிட்டு கண்டிப்பாக பார்த்துருக்காங்க. அதோட பலன் தான் நான் சொன்ன சீரீஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இங்கே பண்ணிக்கிட்டே வராங்க. இதை வந்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க பிஜேபி. ப்ளஸ் ஆர்கனைசேஷன்லேயும் அங்கே வந்து பெரிய அந்த என்டையர் பேஸ் ஆஃப் அங்கே வந்து பெரிய அளவுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இப்போ மற்ற ஹிந்தி ஸ்டேட்ஸ் மாதிரியோ இல்லை தமிழ்நாடு மாதிரியோ இல்லை மற்ற இடத்துல வந்து இருக்கிற மாதிரி பெங்கால்லையும் ஒரிசாலையும் அவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் கான்ஷியஸ்னஸ் கிடையாது. ஸோ ஒரு பெரிய கிளாஸ் தான் மெயினாக. காஸ்ட் கான்ஷியஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு சில இடத்துல தான் பாக்கெட்ஸில் தான் இருக்குமே தவிர அங்கே ஒரு பெரிய காஸ்ட் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணணுங்கிற அவசியம் அங்கே கிடையாது. ஸோ அதனால அதுவும் ஒரு நேச்சுரல் ஒரு பார்ட்டி ஃபார் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஒரு ஹிந்துத்வா பார்ட்டி லைக் பிஜேபி இட் இஸ் இன் அட்வான்டேஜ். நாட் தட் தே ஆர் பேட் இன் சோஷியல் இன்ஜினியரிங், அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் அது தேவையில்லைங்கும் போது அங்கே நேச்சுரலாகவே இது வந்து கன்சாலிடேட் ஆகும்போது உங்களுக்கு தானே அது வரப்போகுது.
ஸோ இது எல்லாமே 2 சைடுலுமே அவங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இங்கே நீங்கள் மைனஸில் போகும்போது இங்கே நீங்கள் ப்ளஸ் போகும்போது இதோட டபுள் தானே உங்களுக்கு வரும். ஸோ அப்படி தான் பிஜேபிக்கு வந்திருக்கு. மேசிவ் ஒர்க் பை சங் அண்ட் பிஜேபி தேர். ஃபைனல் கொஸ்டின் சார், இது டோட்டலாக பெங்கால் என்ற மகுடம் அதை பாஜக பிடித்திருப்பது அப்படின்றது இது ஒரு பிஜேபி அப்படின்ற ஒரு பார்ட்டியோட வின் அப்படின்றத தாண்டி நாடு முழுக்க மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் கொண்டாடினார்கள்ன்றதை பார்த்தோம். மறைமுகமாக அது வெளியில் சொல்லாட்டியும் மறைமுகமாக பிஜேபி பெங்காலில் ஜெயிக்கிறது நல்லது தான்ப்பா, ஏன்னா அவங்கள மாதிரி ஆளுங்க தான், அதாவது விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட அவங்க வந்தால் தான் அது அடங்கும் அந்த பக்கம் அப்படின்னு எல்லாருமே வந்து பெருமிச்சு விட்டாங்க. ஏன் அப்படின்னா திருப்பூரில் உட்காந்துட்டு இருக்காங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் உட்காந்துருக்காங்க. நாங்குநேரில் பிடிக்கிறத பார்க்குறோம். இது மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து உட்காந்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பெங்காலோட இண்டஸ்ட்ரியல் growth லாஸ்ட் 40 வருஷமா எவ்வளோ கீழே போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இண்டிபெண்டன்ஸ் அப்போ நம்பர் 1 ஸ்டேட்டாக இருந்த வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு எப்படி மிட் ரேங்கிங் ஸ்டேட்டாக மாறி இருக்குன்றதை பார்க்குறோம். இது போல பல விஷயங்கள் இருக்கு. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ரோட் அஹெட். வெஸ்ட் பெங்கால பிஜேபி பிடித்தது நாட்டிற்கு எப்பேற்பட்ட வகையில் கோயம்புத்தூர்ல போயிருக்காங்க, சென்னையில நான் அப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா யாருக்கு என்னென்ன புரியுது? கண்டிப்பா இது வந்து யூபியோட growth எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, எக்கனாமிக் growth எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை மோடி அவர்கள் பல முறை பேசியிருக்காரு. இந்தியா வந்து இந்த அளவுக்கு பெருசாக வரலன்னா யூபி ஹேஸ் டு க்ரோ, பீகார் ஹேஸ் டு க்ரோ, அதே மாதிரி பெங்கால் ஹேஸ் டு க்ரோ. ஷியர் சைஸ், ஷியர் பாப்புலேஷன், ஷியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஷியர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட், வளங்கள் இருக்கிற ஒரு ஸ்டேட். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் வந்து வளர்ந்தாதான் இந்தியாவோட ஓவரால் க்ரோத்துக்கு அது ஃபஸ்ட்டு எய்ட் பண்ணும். செகண்ட், ஷியர் பாப்புலேஷன் இருக்கிறனால பெரிய லேபர் ஃபோர்ஸ் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. பெங்கால் வந்து இந்தியா முழுக்க இல்லீகல் மைக்ரன்ஸை விடுவோம், லீகலியே அங்கேருந்து நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். பெங்கால், ஒரிசா இந்த மாதிரி பல மாநிலங்கள்லேருந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு வரதை வந்து பார்க்குறோம். ஸோ அங்கே லேபர் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது, அவைலபிள் லேபர் ஃபோர்ஸ் நிறையாவே இருக்குது. அது அந்த ஊர்லேயே இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா அவங்களே அதை ரீட்டைன் பண்ணி அந்த மாநிலம் வளரும் பொழுது இன்னுமே அங்கே அந்த மாநில மக்களுக்கு பெரிய அட்வான்டேஜாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாநிலம் வளர்கிறதுக்கான தேவையான லேபர் அங்கே இருக்குது, தேவையான ரிசோர்ஸஸ், அதர் வளங்கள் அங்கே இருக்குது. தேவைப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான், சரியான லீடர்ஷிப், சரியான பாலிசிஸ். அது இப்போ கண்டிப்பாக அங்கே வரப்போகுது. ஸோ அப்படி வரும்போது பெங்காலோட எக்கானமி க்ரோ ஆகும்போது அது ஒரு மேஜர் புஷ் டுவர்ட்ஸ் இந்தியாவோட எக்கானமி. அடுத்தது முக்கியமான, கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த இல்லீகல் இமிக்ரேஷன் ப்ராப்ளம் எல்லா ஸ்டேட்லையுமே இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அங்கே விட்டப்புறம் இங்கெல்லாம் வந்து பிடிச்சி அவங்கள டேக் பார்த்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி அனுப்புகிறது ஒரு தனி வேலை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ இது க்யூரை உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறதில்ல, ப்ரிவென்ட்டே பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சுல. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப்ஸை வந்து அவங்க எடுப்பாங்க. அதுக்கான இமீடியட் இதெல்லாமே நம்ம பார்த்தோம், முதல் நாள் அறிவிப்பு எல்லாமே நம்ம பார்த்தோம். லேண்டு கொடுக்கறது ஃபார் ஃபென்சிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதனால் அந்த ஃபென்சிங் பண்ணி அந்த பார்டர் ப்ராப்பராக சீல் பண்ணி அதுக்கான பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சரியாக எடுத்தோன்னா அது ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ் பிகாஸ் இட்ஸ் அ பார்டர் ஸ்டேட், சென்சிட்டிவ் பார்டர் ஸ்டேட், பங்களாதேஷில் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அஸ்ஸாம்லேயும் பாஜக கவர்மெண்ட், பெங்கால்லையும் பாஜக கவர்மெண்ட்டுங்கும்போது இது ஒரு பெரிய குஷன் ஃபார் இந்தியாங்க தான் நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நாட்டில் இருக்கிற பல பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய குஷன் தான் பார்க்குறோம். ஏன்னா பங்களாதேஷ் அப்படி ஒரு டர்மாயிலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனி டைம் எந்த கண்ட்ரியோட அலை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அகைன்ஸ்டாக போகிறத பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்போது பெங்கால் அண்ட் அஸ்ஸாமில் இருக்கும்போது ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி விஷயத்தில் இது ஒரு பெரிய குஷன் தான் எல்லாருக்குமே. இதை தாண்டி எல்லா மக்களுக்கும் சப்கா சாப் சப்கா விகாஸ்ன்னு சொல்லும்பொழுது இதை வந்து பிஜேபி அலைஸ் மட்டுமே தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் மற்றவங்க எல்லாமே அப்போஸ் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி பெங்காலில் பண்ணதையும் நம்ம பார்க்குறோம். சுவேந்தி அதிகாரி அகைன் வந்த உடனே பல விஷயங்களை வந்து மாற்றுறார். அது எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி பல விஷயங்கள்லாம் எதெல்லாம் மம்தா நோ சொன்னாங்களோ அதெல்லாம் மாற்றுறார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெவலப்மெண்ட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் போய் சேரும்போது தான் உண்மையாகவே இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அது போய் சேரணும். அது வந்து இனிமேல் போய் சேரும். ஸோ அதனால் இந்த மகுடம்ங்கிறது இது இட்ஸ் ஆல்சோ சிவிலைசேஷனல் ரீக்ளமேஷன். நம்ம வந்து எல்லாருமே பார்த்தோம், அந்த ஒரு ஃபேமஸ் மேப் வந்து போச்சு. முழு கங்கோத்ரியிலேருந்து கல்கட்டா இங்கே பெங்கால் வரைக்கும் என்டையர் கேஞ்சட்டிக் பிளெயின் வந்து முதல் ஆஃப்டர் 1000 இயர்ஸ் கங்கா சாகர் வரைக்கும் ஆஃப்டர் 1000 இயர்ஸ் மோடி அவர்களும் அதை பற்றி பேசுனாங்க. ஆஃப்டர் 1000 இயர்ஸ் ஆர் ஸோ இப்போ வந்து ஹிந்து ஆட்சி கீழே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இட்ஸ் சிவிலைசேஷன். இது எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஒரு இடத்துல வந்து அந்த பேகன் ரிலிஜன் ஒரு அந்த 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 நேட்டிவ் ரிலிஜன் வந்து போயிடுச்சுன்னா அது ரீக்ளைமே ஆனது கிடையாது. பிட்வீன் த ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் வேணால் அது வந்து குடுக்கல் வாங்கலில் இருந்திருக்கே தவிர அந்த ஒரிஜினல் நேட்டிவ் பேகன் ரிலிஜன் கிட்ட அது போனதே கிடையாது. பவராக இருக்கட்டும், வர்ஷிப்பாக இருக்கட்டும், போனதே இல்லை. இங்கே மட்டும்தான் அது வந்து நடந்திருக்கு. அது வந்து வர்ஷிப் பிளேசஸாக இருக்கட்டும், நம்ம காசி, அயோத்தியா, மதுரா பார்த்தோம், நேற்று போஜசாலா பார்த்தோம். பவரும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பெங்கால் மாதிரி ஒரு ஏரியா, பெங்கால் மாதிரி ஒரு ஸ்டேட், பீகார் மாதிரி ஒரு ஸ்டேட், யூபி மாதிரி ஸ்டேட்,
20 இயர்ஸ் பேக் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. 25 இயர்ஸ் பேக் இதெல்லாம் வந்து பிஜேபி டைரக்ட் ரூல் வித் ப்ரூட்டல் மெஜாரிட்டி வருவாங்க யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் நடக்குது. ஸோ இட்ஸ் அ சிவிலைசேஷனல் ரீக்ளமேஷன். பெங்கால் ஜெயிக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன். அனுஷீலன் சமிதி இதை பற்றி நீங்கள் மக்கள் பேசணும். அனுஷீலன் சமிதினா என்னென்ன யாருக்குமே தெரியாமல் போச்சு. அங்கேருந்து ரெவல்யூஷனரிஸ் நேஷனலிஸ்ட் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கிறது இருட்டடிக்கப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக நம்ம பார்க்குறோம். ஒரு ரினம்னு நம்ம சொல்லலை. இந்துசமில் ஒரு கான்செப்ட் இருக்குது, டெட் அப்படிங்கிற அந்த டெட் கான்செப்டை எத்தனை பேர் வந்து இந்த பூமியும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த மதத்தையும் பாதுகாத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க ஆஸ் லேட்டஸ்ட் 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம். இது எல்லாமே அவங்களுக்கு அந்த ரினம், இட்ஸ் டெட் தட் வி ஓடு. அந்த டெட்டை நம்ம வந்து இனிமேல் ரீபே பண்ணணும். அதனால் பெங்கால் விக்டரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெட்டை தமிழ்நாடுலையும் கேரளாலையும் பஞ்சாப்லையும் மற்ற மாநிலங்களையும் ரீபே பண்ணுவோம். இங்கேயும் பாஜக ஆட்சி வரும் தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சேத்தன், நம்மோட இந்த பேசியிருக்கா. மிக்க நன்றி.